வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான மற்றொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இதுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. தென் அது மட்டும் இல்லாமல் சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 ப்ளஸ் அலவன்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 23/5/2025 வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயம் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எங்கேருந்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது தான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா இந்த பேங்க்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 3/5/2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் 23/5/2025 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து டைம் இருக்கிறதாகவும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருக்குது. தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து எங்கே அப்படிங்கிறது டீட்டெயில்டு ஸோ எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்தது உங்களுக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கண்ட் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 24 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 24லேயும் எஸ்சி எஸ்டி எவ்வளோ வேக்கண்ட்டு, ஓபிசி எத்தனை வேக்கண்ட்டு, இடபிள்யூஎஸ்சி யூஆர் ஜென்ரலு, ஸோ அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, இஎக்ஸ்எஸ் கேண்டிடேட்டு, ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 வேக்கண்ட் டோட்டலாக சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லேயும் சேர்த்து இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 500 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதாவது இப்போ தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து ரிட்டன் அதாவது எழுத படிக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊருக்கான லோக்கல் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து மென்ஷன் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 26 ஏஜ் லிமிட்டு 500 வேக்கண்ட் டோட்டலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 19,500 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 22,160 ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 பக்கமாக வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். தென் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 37,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஓபிசி கேண்டிடேட்டு, அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில மென்ஷன்ஸ் எல்லாமே ஹியரிங் அதாவது பார்த்திங்கன்னா டிசபிள்டு கேண்டிடேட்டுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெளிவாக படித்து பார்த்துக்குங்க. தென் அடுத்தது முக்கியமானது எலிஜிபிலிட்டியில் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டு உமன் கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து 100 ருபீஸ் மட்டும்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே 600 வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸாகவும் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தந்த பிரான்ச்சஸ் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்கள் லோக்கல் ஏரியாலே வந்து வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து என்ன, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன, அதுலேருந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் என்னென்ன வந்து அப்லோட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்டுமே இதில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 30 பேஜஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கைட்லைன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷனில் அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவில் போய்ட்டு நீங்கள் கேரியரில் போய்ட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ் கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக்
பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடில் பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903 85 85 85 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.